இப்போ நம்ம எதுக்காக அக்கா இங்க கூடியிருக்கோம்? அண்ணன் உதயநிதி அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக. எதுக்காக அவரோட பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னா, அவர் நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அப்படின்றதுனாலயா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு குடும்பத்துல, சமுதாயத்துல, அரசியல்ல, ஏன் இந்த கூட்டத்துல முக்காவாசி பெண்கள் தான் இந்த மேடையில் பெண்ணாகிய எனக்கு இடம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர் என்கின்ற காலத்தை வென்ற தலைவர். அவருடைய பேரன்றதுனால அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம இங்க கொண்டாடுறோமா? நிச்சயமா இல்லை. காலங்காலமா தமிழக முதல்வர் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு இந்தியாவினுடைய நம்பர் 1 முதலமைச்சராக தன்னுடைய உழைப்பால் வென்றிருக்கின்ற நம்முடைய திராவிட நாயகர் முதல்வர் அவருடைய மகனா இருக்கிறதுனால அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம இங்க கொண்டாடுறோமா அப்படின்னா இல்லை. இன்றைய சூழல்ல இளைஞர்கள் எப்படி வழி நடத்தப்படுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கக்கா. ஒரு பக்கம் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும். என்ன கொடுத்தா போதும்? ஒரு மிஸ்கால் மட்டும் கொடுத்தா போதும், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற கட்சிகள்ல இளைஞர்களை இணைச்சிடுவாங்க. இணைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிச்சா, மதம் கலவரம் பண்ணு, சாமி பேரை சொல்லி காசு வசூல் பண்ணு, அவங்க அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜ 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி போய் பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு இளைஞர்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம். சரி, இதுதான் இந்த கதின்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா, ஒரு பக்கம் சாதி கயிறை கையில கட்டிட்டு படிக்கிறதுக்கெல்லாம் போகாத, நம்ம தான் வீர பரம்பரை அப்படின்னு சொல்லி ஊர்ல சுத்து அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். சரி, இந்த பக்கம் வந்து பார்த்தா பனைமரம் ஏறி பொழப்ப நடத்திக்கோ, ஆடு மேய்ச்சி உயிர் வாழு, அதுவும் என்ன சமைச்சு சாப்பிடணுமா? ஆமை கறியும் மான் ரசமும் வச்சு சாப்பிடணுமா அப்படி சொல்ற ஒரு முட்டா பீஸ் இந்த பக்கம். சரி, இதுதான் இப்படின்னா புதுசா வந்த ஒருத்தர் இருக்காரு, இளைஞர்களை கூட்டுவாரு. இளைஞர்கள் விசில் மட்டும் போட்டா போதும், தலைவர்களை எங்க இருந்து கூப்பிடுவார் தெரியுமா? பக்கத்து கட்சியில இருந்து கூப்பிடுவாரு. இதுல மாற்றம் உண்டாகணுமா? பக்கத்து கட்சியில இருந்து தலைவர்களை கூட்டிட்டு வந்து அவர் அரசியல் நடத்துறாரு. இப்படி இந்த கட்சிகள்லாம் இதுல ஒரு இப்போ அந்த வடிவேல் கவுண்டமணி காமெடி ஒண்ணு இருக்கும், எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கவுண்டமணி இளநீ கடை போட்டிருப்பாருலக்கா, இந்த பக்கம் இளநீ கடை போட்டிருப்பாரு கவுண்டமணி, அந்த பக்கம் வடிவேலி இளநீ கடை போட்டிருப்பாரு. நடுவில் வந்து அந்த இளநியை கயிறு கட்டி இழுத்து அவர் அந்த கடையில வியாபாரம் பண்ணுவாரு. இப்படியே கடையோட பேரு தான் வேற, உள்ள இருக்க இளநிலாம் ஒண்ணுதான். அந்த மாதிரி தான் கடை பேரு தான் தாவேகா அதிமுக, உள்ள இருக்கிற இளநிலாம் ஒண்ணுதான். இந்த மாதிரி இப்படி இளைஞர்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைய சூழல்ல நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் அறிவார்ந்த இளைஞர்களினுடைய அசலான தலைவராக விளங்குகிறார். இன்னைக்கு மழை, புயல், வெள்ளம்னு எது வந்தாலும் கொரோனா காலத்துல களத்துல இறங்கி நம்மளோட நின்னவங்க யாரு அப்படின்னா இளைஞர் அணியை சார்ந்த நம்முடைய திமுக இளைஞர் அணியை சார்ந்த இளைஞர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய இளைஞர்கள் வந்து துணை ராணுவ படையாக இங்க செயல்பட்டு இருக்காங்க. ஒரு அறிவார்ந்த இளைஞர்களை வழி நடத்தி வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறாரே, அந்த மாபெரும் பொறுப்புக்காகத்தான் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். இது வந்து இந்த மேடை வந்து கொஞ்சம் வித்தியாசமான மேடை. ஏன்னா பாரதியாரினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இன்றைய நாள்ல இலக்கிய அணியின் மூலமாக இந்த மேடை ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால ஒரு சிறிய கவிதையோட என்னுடைய உரையை தொடங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதியதால் பிறந்தவரே, எளிய சொல் ஏந்திய செங்கல்லால் நாடாளுமன்றத்தை வென்றவரே, கலைஞர் சிறையில் இருந்த போது புதிதாய் பிறந்த பேரன்னீர், உங்களுடைய தலையை சீவுவோம் என்ற போதும் சனாதானத்தை எதிர்த்து நின்ற வீரர் நீர். கணக்கு வாத்தியாரு, சயின்ஸ் டீச்சர்னு எங்களிடம் இருந்தே பிடி பீரியடை திருடிய பொழுது அதை எங்களுக்கு மீட்டு தந்த வாத்தியார் நீர். மழை பொழிந்த காலங்களில் தமிழ்நாட்டு தெருக்களில் முதலில் முளைத்த தற்காப்பு தாவரம் நீ. இலைகளால் இருண்டு கிடக்கிற இந்த தமிழ் நிலத்தை தலைநிமிர வைத்த நம் தளபதிக்கு துணையாய் வந்த வரம் நீர் அண்ணா. நீர் தமிழ் போல் வாழ்க, திராவிட முன்னேற்ற கழகம் போல் வளர்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சட்டத்துக்கான ஆட்சி, ஒரு அறிவியல் சார்ந்த ஆட்சி,
அதனோட சேர்ந்து இலக்கியத்திற்கான ஆட்சி அப்படின்றது நமக்கு நினைவுக்கு வரும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல நிறைய அணிகள் இருக்கு. நம்ம டக்குன்னு நம்ம சொல்றது இளைஞர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, பொறியாளர் அணி, அந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கு. இதே மாதிரி அணிகள் வந்து மற்ற கட்சிகள்லயும் இருக்கு. ஆனா இலக்கிய அணி அப்படின்ற ஒரு அணியை நடத்துவதற்கு, அதை அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, இந்த உலகத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் அந்த வரலாற்று இருக்கு. ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கு, தத்துவம் இருக்கு, தலை சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த வரலாற்றை நம்ம எடுத்து சொல்வதற்காக இந்த இலக்கிய அணியை வந்து நம்ம அமைக்கப்பட்டு அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த இலக்கியங்கள் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, சங்க காலத்துல இருந்தே இருக்கு. நான் சில உதாரணங்களோட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் வள்ளலார். இன்றைக்கு காலையில பசியோடு வாடிய குழந்தைக்கு தீர்வு தேடி காலை உணவு திட்டத்தை தந்த முதல்வர் தாயுமான நம் தளபதி அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னவர் கணியன் பூங்குன்றனார். இன்னைக்கு நம்மளை பொறுத்தவரையும் இது தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வியல். யாரு வந்தாலும் எல்லோரையும் அணைக்கிற ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு. அதே மாதிரி எல்லா மக்களுமே வந்து நம் மக்களா சிந்திக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லணும். சமீபத்துல பீகார்ல இருந்து இங்க வேலை செஞ்ச ஒரு தொழிலாளர் அக்கா ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது அவருக்கு விபத்து உண்டாயிடுச்சு. விபத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடது பக்க கை இருக்கு இல்லையா, அந்த கை வந்து தோள்பட்டையில இருந்தே அவருக்கு துண்டாகி விழுந்துருச்சு. வலது கை தோள்பட்டைக்கு கீழே இருந்து ஃபுல்லாவே நஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான நிலையில அவரு நம்மளோட ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க வந்து அனுமதிக்கப்படுறாரு. அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து 14 மணி நேரம் அவருக்கு வந்து சிகிச்சை வழங்கப்படுகிறது. அந்த சிகிச்சை வழங்கப்படும் போது இதுவரைக்கும் உலகத்திலேயே 10 இடத்துல தான் அந்த சிகிச்சை பண்ணியிருக்காங்க. மாற்று கை மாறு அறுவை சிகிச்சை. அது இந்த தமிழ்நாட்டில் முதல் முறையா, இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு அரசு மருத்துவமனையில நம்மளோட ஜிஹெச்ல தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய இடது கையை வலது கையில பொருத்தி இருக்காங்க. அப்ப அவருடைய மூளை அவருடைய இடது கையை வலது கையா நினைச்சு செயல்படணும். குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு கையாவது இருக்கணுமே அப்படின்ற எண்ணத்துல நம்ம அரசு வந்து செயல்பட்டிருக்கு. இப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா மக்களும் என்னுடைய மக்கள் அப்படின்னு செயல்படுற எல்லோருக்கும் எல்லாமுமான ஒரே இயக்கம் அப்படின்னா அது நம்முடைய திராவிட இயக்கம் ஒன்று மட்டும்தான். அன்ன சத்திரம் 1000 வைத்தலை விட ஆலயம் 16,000 நாட்டலை விட புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொன்னாரு பாரதி. அன்ன சத்திரம் 1000 வைக்கிறத விட ஒரு குழந்தைக்கு நீங்க கல்வி கொடுக்கறது அந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா இந்த இயக்கம் தொடங்குனதே அனைவருக்கும் கல்வி போய் சேரணும். எதுக்காக எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும்? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு குழந்தை வந்து நிக்குதாக்கா, அக்கா நீங்க தான், இங்க ஒரு குழந்தை வந்து நிக்குது. அந்த குழந்தை என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லுது. இங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவோம்? படிப்பு தான் தம்பி உனக்கு முக்கியம், நான் இருக்கேன் உனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல மாட்டோமா? அந்த அளவிற்கு கல்வியில் சிறந்த நம்ம அனைவரையுமே கல்வியில் பண்படுத்திய ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகத்தை உருவாக்கி இருக்கிறது தான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனையா நாங்க பார்க்கிறோம். இப்போ ஒருத்தரோட பாடல், அவரோட பேர் வந்து ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். அவரோட பேர்லயே நமக்கு தெரிஞ்சிடும், ஆரிய படையை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். அவருடைய ஒரு வரிகள் இருக்கு, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்போர் என்ன உடன் வயிற்றுள்ளும் பிறப்பின் பால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தவன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறும் அரசன் அரசும் சொல்லும் வேற்றுமை தெரிந்த நாள்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இப்படி ஒருத்தரால எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஆரிய படையை கடந்த ஒருவரால் மட்டும்தான் எழுத முடியும். அதாவது ஒரு குடும்பத்துல பிறந்த எத்தனை பேர் இருந்தாலும் அதுல கல்வியில் சிறந்தவங்க தான் அரசனும் விரும்புவாங்க அப்படின்றதுதான். அதே போல இதுல வந்து 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 வேதங்கள்லயும் கீழ்பால், அவர்கள் சொல்ற கீழ்பாலா சொல்ற ஒருத்தர் கல்வி கற்றாலும்
மேல்பால் வந்து அவர்கள் கண் படும் அப்படின்னு கல்வியோட சிறப்பை சங்க காலத்திலேயே எழுதியவர் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். இப்போ எப்பெல்லாம் வடக்குல இருந்து நம்முடைய தமிழ் நிலத்தை இந்த ஆரிய படையெடுப்பு நிகழ்ந்து நம்முடைய மண் மொழி மானத்தை சிதைக்க நினைக்குதோ அப்ப எல்லா நிகழ்விலுமே இந்த திராவிட இயக்கத்தினுடைய பெரியார், அண்ணா, கலைஞர், நம் திராவிட நாயகர், முதல்வர் எல்லாருமே தெற்கே ஒரு இனம் இருக்கு, தனியா அதற்கு ஒரு குணம் இருக்குன்றத ஒவ்வொரு நிகழ்வுலையும் நிரூபிச்சுட்டே தான் இருக்காங்க. இதுக்கு வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு, கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. யமனே எதிர்க்க வந்து நின்னாலும் ஒன்று சேர்ந்து அவரை எதிர்க்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆக சிறந்த படை அப்படின்னு. இன்றைக்கு யமனாக இருக்கிற பாசிச கூட்டத்தை எதிர்த்து, இன்னொரு பக்கம் மத அரசியலை எதிர்த்து, அடிமை கட்சிகளுடைய சூழ்ச்சியை எதிர்த்து, அணில், ஆமை, ஆடு எதா இருந்தாலும் எல்லா கட்சிகளையும் எல்லா சிற்றிடர்களையும் எதிர்த்து, மழை, வெள்ளம், கொரோனா போன்ற பேரிடர்களையும் எதிர்த்து நமக்காக நம்மோடு நிற்கிற ஒரு இயக்கம் அப்படின்னா அது இந்த திராவிட இயக்கம் ஒன்று மட்டும்தான். இறுதியா ஔவையாருடைய ஒரு வரிகள்ல முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஔவையார் அவர்கள் ஒரு மன்னனை வந்து வாழ்த்தும் போது வரப்புயர அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி வாழ்த்திருக்காங்க. வரப்புயரனா என்னம்மா? விவசாயத்துல வரப்பு உயர்ந்தா என்ன உயரும்? நீர்மட்டம் உயரும். நீர்மட்டம் உயர்ந்தா விளைச்சல் உயரும். விளைச்சல் உயர்ந்தா விவசாயிகளினுடைய வாழ்க்கை முறை உயரும். வாழ்க்கை தரம் உயர்ந்தால் அரசனும் உயர்வான், அந்த ஊர் மக்களின் எல்லோருடைய நிலையும் உயரும். இந்த ஒரு வார்த்தையில் இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறது. இன்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சமூக தொண்டில் உயர்க என்று வாழ்த்துகிறோம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் உயர்ந்தால் நம் அனைவரினுடைய வாழ்க்கையும் உயரும். நம்ம எல்லாருடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு என்னக்கா? ஒரு பெரிய வீடு, பங்களா, கார் எல்லாம் வாங்கணும் அப்படின்றதா? இல்ல, நம்ம குழந்தைங்கள ஒரு அறிவார்ந்த சமுதாயத்துல வாழ வைக்கணும் அப்படின்றது தான். இன்னைக்கு மத கலவரம் இல்லாம ஒரு பகுத்தறிவு கொண்ட ஒரு மத நல்லிணக்கம் கூடிய அறிவார்ந்த ஒரு சமூகத்திலே நம்முடைய அடுத்த தலைமுறையை நீங்கள் எல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் கைப்பிடித்து தூக்க வேண்டிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம். 2026 திராவிட இயக்கம் வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.